வணக்கம். மூலத்திற்கு எந்த உணவுகளை எப்படி சாப்பிட வேண்டும், பிறகு எந்த உணவுகளை எடுக்கக்கூடாது, என்னெல்லாம் செய்யக்கூடாது என்பதை சிலவற்றை பார்ப்போம். நீங்கள் உணவு அருந்துவது காலை 9 மணிக்குள் அருந்த வேண்டும். பிறகு 1:30க்கு மதிய உணவு எடுக்க வேண்டும். இரவு 8 மணிக்குள் உணவை முடித்து விட வேண்டும். முடிந்தால் 4 முறை, அதாவது மாலை சாயங்காலம் கூட எடுத்துக்கொள்ளலாம். முதலில் இது போன்ற 4 முறை எடுத்தால் உணவு மூல பிரச்சனை சீக்கிரம் தீர்வு பெறும். அது போன்ற உணவுகளை எடுங்கள். உங்களுக்கு தேவையான அளவு, அதாவது குறைவாக எடுக்கக்கூடாது, தேவையான அளவு உணவுகளை உட்கொள்ளுங்கள். தயவு செய்து இந்த விரதம், சாமிக்கு உபவாசம் என்றெல்லாம் விரதம் இருக்காதீர்கள். ஒரு நேரம் கூட உணவு அருந்தாமல் தயவு செய்து இருக்காதீர்கள். அதுபோன்று விரதம் இருப்பதனால் உங்களுக்கு மூலம் இன்னும் அதிகரிக்கும். அதாவது வயிறை காலியாக எப்பொழுதும் வைத்திருக்கக்கூடாது. உணவு தேவைக்கேற்றாற்போல் உணவு எடுத்துக்கொள்ளுங்கள். பிறகு பயிறு வகைகள் அனைத்தையும், மூக்கு கடலை, பட்டாணி, சுண்டைக்காய், இது போன்ற பயிறு வகைகள் அனைத்தையும் தவிர்த்து விடுங்கள். இது மூல பிரச்சனைகளை உங்களுக்கு அதிகரிக்கும். பிறகு உங்களுக்கு முளைக்கட்டிய பயிறு, அது போன்ற உணவுகளையும் தவிர்த்து விடுங்கள். பயிர் வகைகள் எதையும் எடுக்க தேவையில்லை. அது போன்று சுண்டைக்காய், உண்டை குழம்பு, இது போன்றெல்லாம் தவிர்த்து விடுங்கள். பிறகு எண்ணெய் பொருட்களை அதிகமாக எடுக்காதீர்கள். கொழுப்பு உள்ள பொருட்களையும் அதிகம் எடுக்காதீர்கள். உடல் உபாதைகளை உண்டு செய்து மூலத்தை அதிகரிக்கும். முட்டை, மஞ்சள் கருவை நிச்சயம் தவிர்த்து விடுங்கள். நெய்யை நிச்சயமாக தவிர்த்து விடுங்கள். நெய் உங்களுக்கு உடலில் சென்று உடனடியாக மூலத்தை வெளியே செலுத்தும். அதையும் தவிர்த்து விடுங்கள். எண்ணெய் குளியல் செய்யும் போது ஆசன பகுதிக்கு செல்லாதவாறு இருக்க வேண்டும். அதே போன்று தொடைப்பகுதியில் உங்களுக்கு எரிச்சல் இருக்கிறது என்று எண்ணெய் தேய்த்தாலும் அந்த எண்ணெய் எப்படியும் மூலப்பகுதிக்கு சென்றுவிடும். அப்பொழுது உங்கள் மூலத்திற்கு பிரச்சனை அதிகமாக வெளியே வரும். அதனால் எண்ணெய் குளியல் செய்யும் போது பார்த்து செய்யுங்கள். அதையும் முடிந்தவரை எண்ணெய் குளியல் தேவைப்படும். ஆகையால் அந்த இடத்திற்கு செல்லாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். வணக்கம்.